பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பழனி வந்து அவங்க ஒய்ஃப் சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அக்கா மாமாலாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது, சரவணன் அப்படி கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுகன்யாவுக்கு வந்து அது பிடிக்கல. குமார் சொல்கிறாங்க, மறுபடியும் அக்கா கிட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி, நான் இருக்கத்தொட்டு அவர் வந்து போக மாட்டார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, பழனி வந்து நம்ம சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் சரவணன் வந்து எடுக்கலை. அப்போ கதிர் வந்து யார் மாமா கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாமா தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் கடையில் போய் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடட்டா அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து பாண்டியன் வந்து கடையில் இல்லை, வீட்டுக்கு போயிருப்பார். சரிண்ணா நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் கதிர். இவரும் அங்கே போய் நேராக கடையில் போய் மாமாவை ஹக் பண்ணி, மாமா என்னை மன்னிச்சிரு மாமா, நான் எதுவும் தெரியாது தப்பு பண்ணியிருந்தேனே, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பழனியும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்கள் அக்கா பையனுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைக்குள்ளே வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் கஸ்டமர் வரும்போது நம்ம சரவணன் சேர்ந்து தான் பேக் பண்ணிலாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு பழனிக்கு வந்து செம ஹாப்பி. அங்கே இருக்க ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு சரவணன் வந்து வெளியே வந்துடுறாரு. இப்போ சரவணன் இல்லாத டைமில் பாண்டியன் வந்து கடைக்கு வந்துடுறாரு. கதிர்கிட்ட கேட்குறாரு, அண்ணா எங்கே அப்படின்னு சொல்லி. அண்ணன் வந்து வெளியே டீ குடிக்க போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிடுறாங்க. ஏன்டா அவனை கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கான், அவன் இப்போ இருக்க மனநிலையில் அவனை எதுக்கடா நீ தனியாக விட்ட அப்படின்னு சொல்லிட்டு. சரவணனும் கரெக்டாக கடைக்கு வந்துடுறாரு. எக்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைப்பா டீ குடிக்க தான் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதோட எனக்கான எபிசோட் முடியுது.